Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ பச்சடி. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மேங்கோ பச்சடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு வெல்லம். இது அச்சு வெல்லம், கல் மண் எதுவும் இல்லாத நல்ல வெல்லமாக எடுங்க. இல்லைன்னா வடிகட்டி பாகு காய்ச்சி தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இது நல்ல புளிப்பு, இனிப்பு, காரம் இவ்வளோ சேர்ந்து இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகிட்டு இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், மாங்காய் தொலியெல்லாம் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட கேரட் துருவியில் வச்சு நம்ம இப்படி துருவி எடுத்துவோம். பாருங்கள், இப்படி துருவியாச்சு. இது இப்போ 2 கப்பு இருக்குது. நம்ம இப்போ அதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இனிப்பு காணம் இல்லைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 கப்பு வரைக்கும். பாதி போடணும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பார்த்துட்டு போட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே நெய்யை விடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் கொஞ்சம் காய்ச்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. நெய்யிலே வெந்து வரணும். பாருங்க, அடிக்கடி கிண்டி விட்டுடுங்க. நல்லா வதங்கி வரணும். 5 நிமிஷம் வதங்கணும். இது பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. 5 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை போடுவோம். வெல்லம் நீங்கள் கல் மண் இல்லைன்னாக்கி இப்படியே போட்டுருங்க. நான் அச்சு வெல்லம் தான் போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் இருக்கட்டு. நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டு. அது வரைக்கும் கைவிடாமல் கிளறுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி திக்காகட்டு. பாருங்கள், ஒரு பிஞ்சு உப்பு. பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இதில் கெட்டியாகிட்டு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு 1 நிமிஷம் கிளறி இறக்கிடுவோம். இந்த பக்கத்தில் இருக்கோம். இனி இறக்கிடுவோம். கொஞ்சம் ஆறியாச்சு. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு நல்ல பாக்ஸில், ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைங்க. சப்பாத்தி, தோசை எதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல புளிப்பாகவும் காரமாகவும் இனிப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.